சொந்தமானது என்ன? என்னது? அதான் என்னது ரேட்டு? அதான் என்னது அப்படின்னு. யோ அது என்னதுன்னு கேக்குறேன். என்ன அது? ஓ என்ன அதுன்னு கேக்குறீங்களா? எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது. மாடு 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 மாடு. ஆமாங்க. மாடு எதுக்குள்ள போயிருக்கு? மாடு விரட்டிய மாடு ஓடி நம்முடைய வனத்துக்குள்ள உள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள. ஆமா ஆமா. இந்த மானை எங்க பாத்தீங்க? அப்படி கேட்கணும். ஒரு நியாயமான காவலாளி மானை எங்க பாத்தீங்கன்னு கேட்கணும்ல. சரி. தா தெரியுது பாருங்க. என்னது? தா. ஆமா. என்ன? கோயில் இருக்கு. அதுக்கு நேரா அப்படியே மேல பாருங்க. அதுவா? சீரியல் பல்பு. அதுக்கு நேர மேல கொலா கட்டி இருக்காங்க. அதுக்கு இதுக்கு இடையில தான் மேல பாரியா. மலை மலை மலை, ரெண்டு மலை, ஒரு சின்ன மலை, ஒரு பெரிய மலை தெரியுதா? ஏயா 5:30 மணிக்கு வந்து அடிக்கிறவாரு பிராடு. எப்படியா? என்ன இல்ல அப்ப பிராடுன்றியா? ஏய் எப்படி அத்த தண்ணி போய் கருவகுடி? ஏயா இத்தனை தண்ணி மலை இருக்கிறது உனக்கு தெரியலையா? கண்ணுக்கு ரெண்டு மலைக்கு இடையில தண்ணி துரு 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 வருது. ஐயா ஐயா உங்க பேச்ச அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்புங்களே. ஏன் அப்படியே திரும்புங்க. சரி. இங்க பாத்தியல எங்க மலைய? ஆமா இதுதான் எங்க மலைய. இந்த மலையில தண்ணி வத்தாத நதி எப்பவுமே தொறு தொறுன்னு ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்பவுமே வத்தாதா? இந்த கோழி பிராய்லர் கோழி இந்த தண்ணிக்கிட்டே தான் கிடக்கும். அப்ப நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க நம்புவோம். ஆமா ஆனா நாங்க சொல்றத மட்டும் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த மரம் என்ன மரம்? எது? தென்னை மரம். காயவே காணா. கூறுகட்ட குப்பை. அது கொண்டு இது உச்சமலையில வச்சா எங்கிட்டு காய்க்கும்? மலையில வச்சா எப்படியா காய்க்கும்? அதானே. இது என்ன வாத்தான் கொக்கா? கொக்காவா? இல்லையா வாத்தா கொக்கான்னு கேட்டேன். இருக்கு. ஆமா ஆமா. அப்போ உங்க இடத்துல மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் மலையில. எங்க மலை மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையாங்க? இல்ல தெரியல. இங்க இருக்கு தெரியுது. அப்படி இல்ல. உங்க மலை அம்புட்டு பேர் கண்ணுக்கும் தெரியும். ஆனா எங்க மலை யார் கண்ணுக்கு தெரியுது தெரியுமா? இந்த உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தியாக நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு பொய் பேசாமல் யார் வாழ்கிறார்களோ அவங்களுக்கு பூரா அந்த மலை தெரியும். யாரு எனக்கு தெரியாது. யாரு எனக்கு? அடுத்தவன் முண்டாட்டி அனுபவிக்க நினைக்கிறது, அடுத்தவன் சொத்து அனுபவிக்க நினைக்கிறது, கொலை கொள்ள கற்பழிப்பு. முறதவரை யாரு மாமியால வச்சிருக்காங்களோ அவங்க கண்ணுக்கு மலை தெரியாது. இப்ப பாரு. இருக்கியா இருக்கியா மலை இருக்கியா? முதல்ல இல்லைன்னீங்க. ஏயா மலை தெரியலன்னா மாமியால வச்சிருக்கோம் சொல்லுவியாயா? சி கொடுமையா விலக. ஏயா ஒரு கொழுந்தியா கூட்டாளியை சொன்னாலும் பரவாயில்ல. அப்ப நீங்க இப்ப நல்ல வரும் உங்களுக்கு மழை தெரியுது. தெரியுது தெரியுது. மலைக்கு சொந்தக்கார வெள்ளிமலைக்கு சொந்தக்கார. அப்படியா? ஆமாங்க. மாடு உள்ள பேருக்கு. மாடு உள்ள பேருக்கு. உள்ள போனமான ஆண்மானா பெண்மானா? பெண்மான். பெண்மான். பெண்மான் எப்படி பாத்தீங்க? சரி பெண்மான் எப்படி பாத்தீங்க? எப்படி பாத்தீங்கன்னு சொல்லணும். எப்படி பாத்தீங்க பெண்மான்? ஆமா ஓடு மனது எப்படி பெண்மான் எப்படி பாத்தீங்க? பெண்மான் எப்படி பார்த்தோம்? பெண்மான் பெண்மான் அப்படி நான் சொல்றேன்ல. அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பெண்மான் எப்படி? சரி நான் கேட்கிறேன், நீங்க ஆம்பளையா பொம்பளையா? செக்அப் பண்ணிப்பா. லட்சுமணோட தொட்டு பார்க்க சொல்லுங்களேன். நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டேன். நான் ஆம்பளை தான். ஆம்பளையா? எதை வச்சு சொல்றீங்க? அதை வச்சுட்டேன். கிடையாது. நீங்க பொம்பளை பிள்ளை இல்ல ஆம்பளை பிள்ளை. எனக்கு தான் தெரியும் நீங்க பொம்பளை பிள்ளை. அடே லட்சுமணா நீ வேணா புடிச்சு பாருடா. சொல்றேன் அப்புறம் நம்ப மாட்டேங்கிறாரு. நான் சொன்னா கேளியா? நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? எனக்கு தான் தெரியும் பொம்பளை பிள்ளை. சொல்றேன் அப்புறம் பொம்பளை பிள்ளைன்னு ஏன் சொல்றேன்? நீங்க யாருக்கு பிறந்தீங்க? எங்க அம்மாவுக்கு. உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. பொம்பளை தானே? ஆமா. அப்ப அந்த பொம்பளை பிள்ளை நீங்க. பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை நீங்க. ஓ அது பெத்த பிள்ளை. ஆமா அதனால அந்த பொம்பளை பிள்ளை நீங்க. சரி சரி சரிங்களா? சரி ஆமா பெண்மான். பெண்மான். ஆமா. குட்டி போட்டதா குட்டி போடாததா? குட்டி போட்டதா குட்டி போடாதா? குட்டி போடாது. குட்டி போடல. அதை எப்படி குட்டி ஓடலன்னு எப்படி பாத்தீங்க? ரொம்ப வினயமான ஆளா இருப்பாரோ. குட்டி போடலைன்னு எப்படி பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? மாடு விரட்டுல குட்டி போட்டுருந்துச்சுன்னா குட்டிக்கு ஏதாவது ஆபத்தானு திரும்பி பார்த்துருக்கும். திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிச்சு இல்லையா? அதனால குட்டி போடல. குட்டி போடல. சென்னை பிடிச்சிருக்கான்னு பாத்தியால? ஏற்கனவே இந்த அம்மா வஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா சென்னை சென்னை பிடிச்சிருக்க கிடையாது. சென்னை பிடிக்கலையா? இல்ல. ஏன் சென்னை பிடிக்கல? அந்த பருவம் பக்குவம் எனக்கு தெரியும். ஆமா சென்னை பிடிக்கல. இல்ல. சரி சரி. கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா? எந்த மாடு கொம்பு இருக்கும்? ஆண் மானுக்கு கிளகலையா இருக்கும்ல. ஆமா. பெண் மானுக்கு கொம்பு இருக்காது. ஏன் மானு கொம்பு இருக்கு. இருக்கா?
எவ்வளவு நீளம்? 1/2 அடி. அப்படியா? சரி சரி வாங்க வா. அப்புறம் இவ்வளவு வேகமா இருக்கீங்க? அப்புறம் என்னயா? சரி, அதனால சாருங்க. எங்க அப்பா பேரு, என் பேர் கந்தவேடன், அப்பா பேர் சடையன், அம்மா பேர் சடச்சி. சரி. ஆமா. என்னுடைய விவரத்தை கேட்டீங்கல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் வீரத்தேவன். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியுமா? அம்மா. எப்படி? உங்க அப்பா பேர் நம்பி தானே? ஆமா. உங்க அம்மா பேர் நங்கை மூடி தானே? ஆமா. நீங்க 7 பேர் தானே? ஆமா. உங்க பேர் வீரத்தேவன் தானே? ஆமா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, பேர் வள்ளி தானே? ஆமாயா. சரியா சொன்னா? சரியா சொல்லி. ஏன் சரியா சொன்னே? எப்படி? உங்க அம்மா நங்கை மூடி இருக்காங்கல்ல, எனக்கு சொந்த அத்தை. எங்க அத்தை உங்க அப்பே நம்பிராசனுக்கு நாங்க கட்டி கொடுக்கிற பொழுது, கட்டி கொடுக்கிறது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். அப்படி எல்லா பேருமா சேர்ந்து சோத்துக்கு என்ன தெரியுமா? சரி, அதனால தேடி வந்தது. ஆக மாநில உங்க தங்கச்சியத்தை நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? சரி. இன்னொரு பிள்ளை சத்தம் கேக்குது, அது உங்க தங்கச்சி. எனக்கு தங்கச்சியே இல்லையே. நான் என்னையா வேணும்? நீ மச்சின வேணும். மச்சின பொண்டாட்டி என்ன வேணும்? நீ கட்டிக்கிட்டா அந்த பிள்ளை உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வப்பாட்டி வேணும். என்னையா கேள்வி வைக்கிற? தங்கச்சி தாயா. அப்ப ஓ பொண்டாட்டி என் தங்கச்சி. ஆமா. ஏன் பொண்டாட்டி ஓ தங்கச்சி. ஆமா. ஓ பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. ஐயோ ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி போற மாதிரி போறீ. அதே மாதிரி வரட்டும். வள்ளி ஆடியோட சரியா தெரியும். பாக்குறீங்களா? பல்லோ பாக்குது மாதிரி. பழைய வான்களை வாடகடா நீங்களே. பழைய குமான்களை வாடகடா நீங்களே. சே விருதுக்கு கிளம்பியா. சே விருதுக்கு கிளம்பியா. சுத்தங்கள வெட்டிட்டாத வளைய குமான்களை வாடகடா நீங்களே. மனதேறி வந்த ஒரே மக்கள் மனதேறி வந்த ஒரே மக்கள் ஐயா மச்ச மன்னாரங்க பையன இந்த மைக்கில காரி வலது கொண்டக்காரி காரி வலது கொண்டக்காரி கொண்டக்காரி சொகுசு கொண்டக்காரி கடப்பட குட்ட பிள்ளை கருகமணி போட்ட பிள்ளை கடப்பட குட்ட பிள்ளை கருகமணி போட்ட பிள்ளை காக்கில வந்த பிள்ளை கண்ணம்மா அடிக்காதா நீ முருசா பண்ணம்மா என் அடி முடி அம்மாவா கண்ணுல வை யார் வச்ச வை எதனா வச்ச வை நீ முன்னால போ பின்னால வாரே கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள இந்த ஆட்டெல்லாம் நீங்க ஆடுங்க நல்லா தெரியும். சரி நம்ம ஊர் என்னது? போடு நீங்க பெரிய ஒயிலாட்டக்காரன் தெரியும். அந்த ஒயிலாட்ட பாட்டை பாடுங்க வாங்க. சரி தேரோடும் அந்த ஒயிலாட்ட பாட்டை பாடுங்க. என்னையா நீ வேற வாங்க எங்களுக்காக ப்ளீஸ். தன்னன்னாதினம் தனம் நானே தனம் தன்னன்னாதினம் தனம் நானே தன்னன்னாதினம் தனம் நானே தனம் தன்னன்னாதினம் தனம் நானே மருள வாவா கஜமுகனி மருள வாவா கஜமுகனி மருள வாவா சரியான தவிச்சு போவீங்கடா. சரி ரொம்ப சந்தோஷம். சரி அப்புறம் இவங்க எனக்கு தெரியும்ல என்ன அல்லிதானே யாரு அல்லிதானே என்ன பிடிச்சு வச்சு நானே பிடிக்க வந்தியா பல பிடிக்க அல்லிதானையா பள்ளி இல்லையா இதுதான் தங்கச்சி. ஏன் தங்கச்சி உள்ள தங்கச்சியா செல்லமே தங்கச்சி
அதுக்குதான். ஆமா ஆமா தங்கச்சி எது கூப்பிட்டீங்க? காலையில அப்பதான் நல்லா இருக்கு. ஏமா ஆமா ரொம்ப பேர் நல்லா இல்லைன்றாங்கல்ல. நான் சொல்லுது அப்படித்தான். இறங்காத மூஞ்சிய சொல்றது. அப்படியா? இதற்கு என்ன அழைத்தீர்கள்? வெளிவே கெடுக்கிறாரா? அப்படியா? எனக்கு தெரியல என்ன. தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். கூடாது. யோ சரி ஐயோ. மானை பிடிக்கிறது எங்க வந்தா? என்ன பேசிக்கிறாங்களா? முடிக்க சொன்னா நான் அடையாளம் கட்டுறீங்க. எந்த ஊர் போறேன்னு காலையில வண்டியில ஒவ்வொரு விசாரிங்க. சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? சரியா? ஆ. ஐயா ஐயா. இருக்கிற நேர காலம் தெரியாம இப்படியா? நிறைவு கருத்தமா செய்யலாம். ஐயா ஐயாப்பா. சரி நம்ம இனத்தவரு. அப்புறம் ஆணி தெரிய வந்திருக்காரு. அப்புறம் கட்டுப்படப்படுத்துறாரு. சரி ஆமாங்கண்ணா. சரி சரி சரி. எப்படி எதிர்பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்ச கீதமெல்லாம் அங்க இருந்தது. சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போயிட்டு வாங்க. வருக வணக்கத்துக்குரிய வேடவரி வந்தாகனத்து அண்ணனும் என்னுடைய தோழியும் சொல்லியிருந்தால் நீங்கள் கூறின அது கேட்கிற எதுக்காக வந்து சொல்லி எடுத்து போருங்கள் பார்க்கலாம். ஆக ஏவனை எதுக்காக என்ன காரணம் என்னிடத்தில் வைத்தால் கூட தலைவி என்ற முறையிலே தாங்களது வைக்கிற காரணத்தினால் வழக்கம் போல் வெட்டியான பிரபலங்கள் ஒரு மான் கூட்டம் வான்கூடத்தில் திருமணங்கள் ஆமார் தருமான் அழகானமான் அவருடைய மகனை பிடிக்கணும் கிட்ட இருக்கின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து நிறுத்தி விட்டான். ஆமா எங்க அண்ணன் ரொம்ப திறமையான ஆளு. நான் பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது. உண்மையிலே அப்படிதான். நீங்க வேணா உங்க அண்ணனை பெருமையா நினைச்சுக்கோங்க. அப்புறம் இருந்தாலும் மாடு சாதாரணமான கிடையாது. மாடியுடைய பெருமையை சொல்லணும்னா மாடு விரட்டு திரும்பி பாஞ்சு வருங்க. பல்வரிசை சொல்லுங்கள் பார்க்கலாம். பச்சரிசி பல்லகி நிறைய மானமா பக்குவமா நம்பிக்கை போனமானமா பச்சரிசி பல்வரிசி நிறைந்த மானம்மா பக்குவமா நம்பிக்க உகந்தமானம்மா பச்சரிசி பல்லகி நிறைய மானமா பக்குவமா நம்பிக்கை போனமானமா ஒருத்து விட்டா உனக்கு லாபமா ஒருத்து விட்டா உனக்கு லாபமா மனசு வச்சா பெரிய பாவமா நீ ஒருத்து விட்டா உனக்கு லாபமா மனசு வச்சா பெரிய பாவமா என்ன சொல்ல வரீங்க மானுக்கு? அது என்ன இப்படி இப்படின்னா என்ன? கண்டென்ட் ஓ அப்படியா? அம்மா. அது பாஸ். கணக்கு கணக்கெல்லாம் பிணக்கில்லாம இருக்கணும். உண்மைதானே? தீர்மானம் ஆத்தாடி இப்படிப்பட்ட தீர்மானமா எனக்கெல்லாம் சொல்ல தெரியாதுப்பா. சரி. நம்ம தீர்மானம் போட்டு சரியா இருக்கு. என்ன மாடு வரல. மாடுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? அதானே பார்த்தேன். பால் பாண்டி நீயும் ஒரு ஆள் தேப்பா. என்னையா இருக்கணும். வாடியுடைய அடையாளம் கேட்ட காரணத்திலே சத்தியமா சொல்றேன் இது மானுடைய அடையாளமே இல்ல. என்ன எதுக்கு தெரியுது அண்ணா? முத்து மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு மத்தகமே
ஆட்கொள்ளவே வேலனாக இருந்த நான் வேலனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் காரணத்தினால இப்பொழுது நம்முடைய திருமணம் இனி எதை வரோம் வர நீங்களே கேட்ட பின்னாடி கேட்காம இருப்பனா? தாரத்தில் இரண்டாம் தாரமா இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வெள்ளி தெய்வியான என்ற இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை முருகா தாங்கள் எனக்கு தந்தரல வேணும் முருகா. கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கு மரத்தை தருகின்ற நாட்டு மக்களாகிய கருவக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் கேட்டோட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கூடு தலைப்பார்கள். தந்தேன் வரம் கட்டி மேலம் எந்தெந்த அங்கேயோ கோயில்களுக்கெல்லாம் போய் அங்க போய் நம்ம திருக்கல்யாணத்தை பார்க்கிறோம். ஆனா நம்ம ஊர்லயே நம்ம கிராமத்திலேயே முருகனுக்கும் வள்ளிக்கும் ஆக திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறார்கள். கட்டி மேளம் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கவே அத்தி பெருக வேணும் பால் பாடமும் வேணும். பால் பாடமும் பூத்து பெருக வேணும் ஞான தங்கவே பரமான சுடடு மட்டி இவ்வளவு நேரமாக இந்நாடகத்தை கண்டு ரசித்த உள்ளூர் கிராமம் யாரு? உங்க மருமையனாது? சரி பேரனா? சரி பொண்ணு வச்சிருக்கா? சரி நடந்துரும்